الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات. وقال الله سبحانه وتعالى: إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. متفق عليه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு உயர்தரமான மாதத்தை எதிர்பார்த்தோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த மாதத்தை தந்து அந்த மாதமும் கடந்து போக ஆரம்பிச்சிருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வர முன்னாலேயே சஹாபாக்களை ரமலானுக்காக தயார் செய்வாங்க. ஒரு மனிதனை தயார் செய்யறதுக்குரிய வழி அந்த அமலுடைய சிறப்புகளை பெருமதிகளை சொல்லி அவருடைய உள்ளத்துல ஆசை விட்டோம். அதனால ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, சஹீஹான ரிவாயத்தில் இருக்குது: அதாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்கன். ரமலானுடைய மாதம் வந்திருக்குது. இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு தான் இது மகத்தான மாதம். அப்படின்னா எல்லாரும் மகத்துவப்படுத்தும். எப்படி மகத்துவப்படுத்துற? குர்ஆன் மகத்தான ஒரு புத்தகம். குர்ஆனை யாரும் சரி குப்பையில போட விடுவோமா? குர்ஆன்ல யாராவது துப்பினா விடுவோமா? குர்ஆனை யாராவது நெருப்பு போட்டு பத்த வச்சா பார்த்து நிற்போமா? அதை செய்ய மாட்டோம். ஆனா நோம்ப நாங்களே பத்த வைக்கிறோம், நோம்புக்கு நாங்களே துப்புறோம், நோம்ப நாங்களே ஓட்டையாக்குறோம். ஏன்னா குர்ஆன் மகத்தான உண்டு என்று கல்வில வந்த மாதிரி ரமலான் மகத்தான உண்டு என்று வர இல்லை. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதீம் மகத்தான ஒரு மாதம். ரெண்டாவது சொன்னாங்க முபாரக், பரக்கத் செய்யப்பட்ட மாதம். தான் ஏன் பரக்கத் செய்யப்பட்ட மாதம்? எங்க பரக்கத் இல்லையோ அங்க பிரச்சனை. மனிதன் உடல்ல பரக்கத் இல்லையா, நோய்கள் வர ஆரம்பிச்சு. இப்ப டாக்டர்கிட்டே போயிட்டு கொண்டிருப்பாரு. கணவன் மனைவியில வாழ்க்கையில பரக்கத் இல்லையா, சந்தேகங்கள் வர ஆரம்பிக்கும், பிரச்சனை வர ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள பரக்கத் இல்லையா, அந்த வீட்டுக்குள்ள நிம்மதிக்காது. வாகனத்துல பரக்கத் இல்லையா, அந்த வாகனத்துல திருப்திக்காது. வியாபாரத்துல பரக்கத் இல்லையா, அந்த வியாபாரத்தை எந்த நேரமும் ஒரு சுமையாக தலையிடியா இருக்கும். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் பரக்கத்தை சுமந்து கொண்டு வருது. யாரோட வாழ்க்கையில பரக்கத் இல்லையோ அவங்க ரமலானை மதிச்சா ரமலான் பரக்கத்தை பங்கிட்டு போகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட பயான்கள் பண்றது குறைவு. நாங்க பண்ற மாதிரி 1-2 தான் அப்படி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இயலாத பயானும் பண்ணிக்கிறாங்க. பெரியோரு பயான் பண்ணினாங்க, சுபஹிலிருந்து மக்ரிப் வரைக்கும் அப்படியும் பண்ணிக்கிறாங்க. ஃபஜ்ரிலிருந்து லுஹர் வரைக்கும் பயான் பண்ணாங்க. யாருக்காவது வேணுமா? பின்னால் இறங்கி லுஹர் தொழுகைட்டு திரும்ப மிம்பருக்கு ஏறி அசர் வரை பேசினாங்க. அசர் தொழுகைக்கு இறங்கி திரும்ப மக்ரிப் வரைக்கும் பேசினாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டுச்சு, அவ்வளவு பெரிய பயான் என்ன சொன்னாங்க? உலகம் அழியும் வரைக்கும் நடக்க போற எல்லாத்தையும் சொன்னாங்க.
சஹீஹ் முஸ்லிம் ரிவாயத். ஆனா பெரும்பாலான பயான்கள் 10 நிமிஷத்தோட முடிஞ்சிடும். பிரபல்யமான அவங்களோட பயான் ஹஜ்ஜத்துல் வதால செஞ்சது. இன்றும் உலகம் அந்த பயான பேசுது. இன்று வரைக்கும் அதுக்கு பல பேர் விளக்கம் எழுதி கொண்டிருக்கிறாங்க. அந்த பயான் கூட உலமாக்கள்கிட்ட கணிப்பீட்டுல 12 நிமிஷம் தான் பேசி, 12 நிமிஷம் பயான். இப்ப நாங்களும் அப்படியே செஞ்சுட்டு பேத்துடேலும் கொத்துபால மிச்சம் செய்ய தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நிமிஷம் பேசினா நீங்க 40 நிமிஷம் பேசும். அதுக்கு என்ன ஜவாபண்டா, பேசுற நாங்க ரசூலுல்லாஹும் இல்ல, கேட்க வார நீங்க சஹாபாக்களும் அல்ல. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பு கொடுத்திருந்தான். அது வேற ஒரு நபிக்கும் கொடுக்கப்படல. சின்ன வார்த்தையில பெரிய விஷயத்தை சொல்லிடுவான். ஒரு வார்த்தை தான் பாவிப்பான். பாத்தீங்களா, ரமலான் அறிமுகப்படுத்தினாங்க, அதீமுன் முபாரக்னாங்க. அதை விளங்குறதுக்கு நாங்க கிணத்துக்குள் இறங்கிட்டே வருவோம். அப்பதான் அதுல விளங்கு. சொன்னார்கள், உஅதீது ஜவாமி அல் கலிம், ஜவாமியுல் கலிம் என்ற சிறப்பு பேச்சு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. சின்ன வார்த்தையை பாவிப்பன், ஆழமான கருதி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சில ஆயத்துகள் அப்படி பார்த்தாங்கன்னா 25 சட்டங்கள் உள்ளுக்கு எடுத்துருவாங்க. கடலுக்கு அடியில போய்த்து முத்த கொன்வார மாதிரி கீழே போய்த்து சட்டத்தை எடுத்து வந்துருவாங்க. அது எங்கட மண்டையிலே படாது. ஜவாமியுல் கலிம். சஹாபாக்களும் பள்ளிக்கு வாரண்டா, பள்ளிக்குள்ள வார அவங்கள தலையிலோடும் என்ன கபர் கிட்ட சுவர்க்கம் தெருப்பட்டு கொண்டிருக்குது, நரகத்துல கொடுக்கிற அதாபெல்லாம் தெருப்படுது. இந்த சிந்தனையோடு தான் பள்ளிக்கு வார. அதனால சின்ன வார்த்தையை போட்டாலும் அவசரமா விளங்கி கொள்வாங்க. நாங்க அப்படியே வாரோம். நாங்க என்று சொல்லல, நான் என்று சொல்றேன். உங்களுக்கு பிரச்சனையாகாது. எங்கட நிலைமை எப்படி என்றா, நுவரலியாலைக்கு லொரிமாய் அடிச்சொன்னே ஸ்டார்ட் ஆகுறல, ஹீட் ஆகாட்டி அடிக்கும், அது போலதான் ஸ்டார்ட் ஆகும். இது போல மூலையில அரவாசில கடையில பிரச்சனை, அரவாசில பொண்டாட்டியில பிரச்சனை, இன்னொரு பகுதியில புள்ளகள பிரச்சனை, இன்னொரு பகுதியில ஊர்லீக்கிற எல்லா பிரச்சனை, இன்னொரு சைட்ல இஸ்போர்ட் நிக்குது, இன்னொரு பகுதியில ஈரான் நிக்குது, இன்னொரு பகுதியில பலஸ்தீன் நிக்குது. இந்த எல்லா குப்பையும் வெளிசாக்குறதுக்கு 20 நிமிஷம் மட்டும் போறேன். அது பிறகுதானா மனுஷனை நினைவார நான் பள்ளியில பயான் கேட்க வந்திருக்கேன். அதுதான் எங்களுக்கு தேவைப்படுற கொஞ்சம் கூட நேரம். இதை ஆரம்பத்துல சொன்னேன், பேசுற நாங்க ரசூலுல்லாஹும் இல்ல, கேட்க வார நீங்க சஹாபாக்கள். கைர் அல்லாஹ் ஒரு விஷயம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரமதான பற்றி சொன்னாங்க. எப்படி தெரியுமா? ரமதான சிறப்பு சொன்னாங்க. 3 வரியில முடிஞ்சு. சஹீஹ் புகாரி ரிவாயத் இருக்குது. சொன்னாங்க, இதா ஜாஅ ரமதான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜினான், ரமதானுடைய மாதம் வந்தால் சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. சுவர்க்கத்தை எல்லாம் ஃபுல்லா திறந்துடுறாங்க. இப்ப என்ன சொர்க்கம் திறந்தா சந்தோஷமா வருது? இந்த ஹதீஸ் எவ்வளோ கேட்டீங்கன்னா, எத்தனையோ ஹுத்பால கேட்டீங்க, வருஷா வருஷம் கேட்டீங்க, தாலீம்ல வீக்கிறது, ரமலான் அல்லாத காலத்திலையும் வாசிக்கிறார். யார் சரி சந்தோஷம் வருதா? உண்மையில ரமலான் வந்தா சொர்க்கம் திறக்குதான், சந்தோஷம் வருதா? வரல, வரவே மாட்டுச்சு. சும்மா பொய்க்கு சொல்லிக்கொள்ளேன்னு வாரேன், ஆனா வாரல. ஏன் வாரல தெரியுமா? எங்கட தலையில் இருக்குது சொர்க்கம் தேவை, மூத்தானா போறாங்க. இப்ப அது பிரச்சனையே எங்களுக்கு. இப்போனும் காசு சொர்க்கம் மௌத்தான பொருள் பார்ப்போம். அது திறந்திக்கையிலும் மூடிந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு காசு பிரச்சனை, குடும்பம் நடத்துற பிரச்சனை, தொழில ஓட்டுற பிரச்சனை, கடனை கொடுக்கிற பிரச்சனை. இதை முடிங்க முதலாவது. அதனால யாருக்கோ கதவு திறந்த மாதிரி எங்கட கதை எங்களுக்கு சந்தோஷம் கொண்டு வருது. இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை விளங்குறதுக்கு ஆழமா போயிட்டு வரும்.
பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்துல நாங்க வாழ்றோம். எங்கட வாழ்க்கை ரொம்ப பரிதாபமா தான். ஒரு கூட்டம் எங்கள்ல இருக்கிறோம், வாழ்ந்து மௌத்தாகிற வயசும் வந்துருச்சு, இன்னமும் எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்றையும் நாங்க இன்னும் தேடில்ல. சொந்த வீடு இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை, ஒரு காணியும் இல்லை, வாகனமும் இல்லை. யாருடைய வீட்டுல பிறந்தாரு, யாருடைய வீட்டுல வாழ்ந்தாரு, யாருடைய வீட்டுக்குள்ள பூந்திக்கிறாரு, மௌத்தான பொருள் அடக்கிறதும் யாரோ வக்கும் செஞ்ச காணியில, அவங்கவுங்கள காணியில் அடக்கிறல்ல, யாரோ பள்ளி வக்கும் செஞ்ச கபருஸ்தானத்தில் அடக்கிறார். இதுதான் இவர் வாழ்ந்து முடிச்சிட்டு போன வாழ்க்கை. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அப்படி இப்படி என்று இருக்குது, பூர்த்தியா இல்லை. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இருக்கும், சொந்தமா எல்லாமே இருக்கும், அவரும் திருப்திப்படையலா. ஏண்டா சில நேரம் எல்லாத்தையும் வச்சுட்டு அல்லாஹ் அவரை தூக்கிடுவான். கட்டின ஊடு இருக்கும், வாகனம் இருக்கும், ஆளை பார்த்தா கபரு பேத்திப்பார். அல்லது அவரை வச்சுட்டு அல்லாஹ் சொத்துக்களை தூக்கிடுவான், நடு ரோட்ல நிற்பாரு. அதுவும் இல்லைன்னா என்ன ஆகும்? 3 பேரு பின்னால பார்த்துக்கொண்டு நிற்கிறாங்க, நாங்க கண்ணை மூட காட்டி நீங்க எல்லாத்தையும் செஞ்சு வைங்க, நாங்க எடுக்கிறோம். மகன் நிற்கிறார் ஒரு பக்கத்துல, மருமகன் நிற்கிறார் இன்னொரு பக்கத்துல, ஊர்ல இருக்கிற பிரமுகர்கள் இருக்கிறாங்க, விழுந்தாம் பிறகு வாங்குறதுக்கு காசு சேர்த்துக்கணும். இதுதான் துனியா. இதுக்காக மோமின் மனமுடைஞ்சு போக தேவையில்லை. அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் நிரந்தரமான இடத்தை தயார் பண்ணி முடிச்சிட்டான். நாங்க இன்னும் மூடு கட்டியே முடிக்கல, நாங்க இன்னும் காணி பார்த்து கொண்டிருக்கிறோம், நாங்க இன்னும் இடம் ஒன்று தேடிக்கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் காணிய ஒதுக்கிட்டான். வேலை முடிஞ்சிருச்சு. எவ்வளவு ஒதுக்கி வச்சிருக்கிறான் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்திலிருந்து கடைசியாக சொர்க்கம் போற ஒரு சொர்க்கவாதி இருப்பாரு, அவருக்கு அல்லாஹ் ஒதுக்கி இருக்கிற காணி. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், சய்யிதுனா அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவருக்கு அல்லாஹ் சொல்லுவான், நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, உங்களுக்கு இந்த துனியா மாதிரி 10 மடங்கு வச்சுக்கிறேன். வலக மிஸ்ல துனியா வாஷரத்து அம்சாலிஹா, உலகம் போல 10 மடங்கு வச்சு. கடைசிக்கு போறவரை அப்படி என்ன, ஃபர்ஸ்டுக்கு போறவருடைய ஹாலாத் எப்படிக்கும், முதலாவது போறவர்கள் அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திப்பான். அதுவும் இங்க போல இல்ல. அந்த காணி எடுத்து பார்த்தா அதுல சேரு, அதுல காடு, அதுல பழைய ஜின்கள் வரக்கூடிய வீடு. அப்படி இல்ல, அதை துப்புரவு பண்ணவே எத்தனையோ லட்சம் பைத்திரும். அப்படி இல்ல. நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற காணியில கீழே என்ன போட்டிக்கிறான் தெரியுமா? களிமண்ணும் கடல் மண்ணும் அல்ல, அதுல போட்டிருக்கிறான் கஸ்தூரிய போட்டிருக்கிறான். பல மைல்களுக்கு மனம் வீசும். துராபுஹா மிஸ்குன் அல்ஃபம், பல மைல்களுக்கு மனம் அடிக்கும். குங்குமத்தை தெளிச்சு வச்சுக்கிறான். இப்படிப்பட்ட காணியில உலகம் மாதிரி 10 மடங்கு வச்சிருக்கிறான். அந்த பெரிய தோட்டத்துக்கு மத்தியில, மிக பிரமாண்டமான இடத்துக்கு மத்தியில அல்லாஹ் எங்களுக்கு மாளிகை கட்டிக்கிறான். யாருக்குமே சொர்க்கத்துல வீடு கட்டி இல்ல, அல்லாஹ் சொர்க்கத்தை கட்டிக்கிறான், பல மாளிகை கட்டிக்கிறான். அதை கட்டிருக்கிறது எப்படி தெரியுமா? ஒரு கல்லு தங்கம். எங்குத்து தங்கம்? துபாய் டேர்ல. அந்த கல்லு சொர்க்கத்தில தங்கம். எவ்வளவு தூரத்துக்கு மினிச்சு பளிச்ச நீக்கு வரை தங்க ஒரு கல்லு, அடுத்த கல்லு வெள்ளி, கோல்டில உண்டு, சில்வர்ல உண்டு. ரெண்டையும் சேர்க்கிறதுக்கு சிமெண்ட் போட்டில்ல, அது கடையில கஸ்தூரி கலந்த கலவை. 500 வருஷம் ஒட்டகத்தில் ஓடினா எவ்வளவு தூரம் ஓடணுமோ அவ்வளவு தூரத்துக்கு அதன நறுமணம் வீசும். அந்த மாளிகையில பெருசையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் வச்சிருக்கிறானாம் 70 ரூம் கட்டிக்கான. சஹீஹான ரிவாயத்தில் உள்ளத மட்டும் சொல்றேன், பலகீனமான ரிவாயத்துல வேற வேற செய்திகள் இருக்கு. 70 குர்ஃபா, 70 ரூம் கட்டியிருக்கிறான்.
அதுவும் சின்ன சின்ன 2 பேர் 3 பேர் நிக்கிற 2 பேர் 3 பேர் நிக்கிற ரூம்கள் அல்ல. ஒரு ரூம்ல 70 கட்டில் போடுமா. கட்டிலுடைய நீளம் என்ன? சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா தஃப்சீர்ல சொல்றாங்க, மின் மக்கா இலா ஐலா, மக்கால இருந்து ஜோர்டான்ல இருக்கிற ஐலா என்ற தூரம் சுமார் 800 கிலோமீட்டர் மக்காலிருந்து தூரம். அவ்வளவு பிரமாண்டமான கட்டில். நரகத்தில் இருக்கிற காபிரிட பல்லே உகதுமன மாதிரி என்றா சொர்க்கவாதி சாயிர கட்டிலே அவ்வளவு தூரம் வரையினாங்க. இப்படி 70 கட்டில் போடையிலும் ஒரு ரூம்ல. அந்த மாதிரி ரூம் 70 இருக்குதுண்டா பலஸ்டா சைஸ பாருங்க. உள்ளுக்கு போற வாரத்துக்கே வாகனம் போடவாகும். யாரை கட்டிக்கிறான்? ஜின்களுக்கல்ல, இங்க குத்தி இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் கட்டி வச்சிருக்கிறான். இது கனவல்ல, பொய்யான பேச்சுகள் அல்ல. இது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு. இது மௌத்தான பிறகு இதுக்கு பிறகு கட்ட ஆரம்பிக்கிறது இல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், கட்டி முடிச்சிட்டோம், நீங்க வார மட்டும்தான். உஇத்தத் லில் முத்தகீன், தக்வாதாரிகளுக்கு தயார் பண்ணப்பட்டிருக்கிறது. உஇத்தத் மாதிலே சொல்லிக்கிறான், ஏற்பாடு ஆகிருச்சு. சஹீஹ் புகாரி ரிவாயத்தில் இருக்குது, அஅதத்து லிஇபாதிய ஸாலிஹீன் மா லா ஐனுன் ரஅத், சாலிஹான எனது நல்ல அடியார்களுக்கு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், தயார் பண்ணி வச்சிருக்கிறேன். கண்கள் காணாத இன்பங்களை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். ரெடியா தான் வைக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அந்த மாளிகைக்குள்ள உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்களே வச்சுக்கிறான். வேலை செய்யறதுக்கு ஆள் வச்சுக்கிறான். முன்னால பின்னால ட்ரே எடுத்துக்கொண்டு சுத்தி கொண்டே இருப்பாங்க. என்னோடு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. சூரத்து தஹ்ர்ல அங்க அந்த வீட்டுக்குள்ள வேலை செய்யக்கூடிய சிறுவர்களுடைய அடையாளங்களை சொல்றார். அவங்க எப்பவுமே சின்ன பிள்ளைகள். அல்லாஹ் சொல்ற, நீங்க பார்த்தா நினைப்பீங்க முத்துகளை வீசி வச்சிருக்கிறது, அவ்வளவு பசங்க. யதூஃபு அலைஹிம் வில்தானும் முஹல்லதூன், நிரந்தரமான சிறுவர்கள், அவங்க சுத்தி கொண்டே இருப்பாங்க. இதா ரஅய்தஹும் ஹஸிப்தஹும் லுஅலுஅம் மன்சூரா, நபியே நீங்க அவங்கள கண்டா நினைப்பீங்க முத்துகளை செதற வச்சீங்க. அப்படி பசந்தான் ஆள்கள். இப்ப வாங்க விஷயத்துக்கு. இவ்வளவு ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரமலான் வந்தவுடனே சொர்க்கத்தை ஃபுல்லா திறந்து வைக்கிறான். இப்ப சந்தோஷப்படுங்க. சொர்க்கத்தை திறக்கிற அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கட காணியும் எங்கட மாளிகையும் இருக்கிற சொர்க்கத்தை அல்லாஹ் திறக்கிறான். அதுக்குள்ள என்ன இருக்குது? எங்கட காணியும் எங்கட மாளிகையும் தொடர்ந்து வச்சிருக்கிறான். எங்கட வேறத்தரடுகள்ல எங்கட வச்சிருக்கிறான். பூமியில வாழும் போதே எத்தனையோ சஹாபாக்கள் சுவர்க்கத்தை ரசூலுல்லாஹ் கண்களால பார்த்துட்டு வந்து சஹாபாக்கள் சொன்னாங்க. சஹீஹ் புகாரில் இருக்குது. சொன்னாங்க, மேராஜ் போன நேரம் அப்படியே போய்கொண்டிருக்கிறேன், அழகான ஒரு மாளிகையை பார்த்தேன். கண்ணை பிக்குது அந்த மாளிகை. அந்த மாளிகையை போறதுக்கு மேல ஏறி பார்த்தா மாளிகை பக்கத்தில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்குது. ஹூருல் ஈன் வுது செஞ்சு கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், மாளிகை யாருடேன்னு கேட்டேன். சொன்னாங்க, இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாளிகை. ஹஜ்ரத் உமர் மௌத்தாகி இல்ல, மக்கால நிக்கிறாங்க. ஹிஜ்ரத்து முந்தி இல்லையா, மக்கால நிக்கிறாங்க. இங்க மக்கால அவர் நடமாடுறார். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்துட்டு வராங்க. வந்து சொன்னாங்க ஹஜ்ரத் உமர்கிட்ட, உமர் இப்படி நான் பார்த்துட்டு வந்தேன் என்று. அவர் கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஏன் வெளியால மட்டும் பார்த்துட்டு வந்தீங்க, உள்ளக்கு உள்ள போயிட்டு பார்த்துட்டு வர இருந்துச்சு அப்படின்னு கேட்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி ஒரு எண்ணமும் எனக்கு வந்துச்சு, உள்ள போயிட்டு பார்த்துட்டு வருவோம் என்று. ஆனா என் மனைவிமார்கள் உள்ள இருக்கிற நேரம் எனக்கிட்ட கேட்காம ஏன் போனீங்க என்று நீங்க ரோஷம் அடைவீங்களோ என்று நினைச்சு நான் திரும்பி வந்தேன். அப்ப இதெல்லாம் கதைகளாயு. ஹஜ்ரத் உமர் வாழ்ற நேரம் அவருடைய சொர்க்கம் கெட்டிக்குதுண்டா. சஹீஹ் புகாரில கிதாபு தஅபீர் இருக்குது, கனவு விளக்கத்தர பாடம். அத கடைசி ஹதீஸ், ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல 2 மலக்குகள் கூட்டி கொண்டு போறாங்க. பார்த்தாரு, நல்ல ஒரு பெரிய சிட்டி ஒன்று அகப்படுது போற வழியில.
அதில் ஒரு மாளிகை இருக்குது. சொன்னாங்க வெள்ள வெளியேறண்டு மாளிகை, கஅன்னஹா கமாமா, நான் நினைச்ச மேகம் என்று, அவ்வளவு பசந்தான மாளிகை. யாரோட மாளிகைன்னு கேட்டா மலக்குகள் சொன்னாங்க உங்களே கட்டிக்கிற மாளிகை. ரசூலுல்லாஹ் அவங்களோட மாளிகையை பார்த்துட்டு வந்தாங்க. அதுகுல், உள்ள போகவான்னு கேட்டேன். இப்ப இல்ல, அங்க போற மௌத்துக்கு பிறகுதான. அப்ப எங்கட மாளிகை கட்டி இல்லையா? எங்கட ரப்ப கட்டிதான் இருக்கிறான். பெண்ணத்துக்கு தெரியுமா, ரமலான்ல திறந்து வச்சுக்கிறேன், கட்டி வச்சுக்கிறேன், பறி போகாம பாதுகாத்துக்கோங்கன்னு திறந்து வச்சுக்கிறேன். பூமியில வாழ்றவங்கட வேலை கட்டின மாளிகை பறி போகாம பாதுகாத்துக்கணும். இஸ்திர பண்ணிக்கோங்க, உங்களோட எண்ணத்தை ஊர்ஜிதம் பண்ணிக்கோங்க. இப்பவே உள்ளுக்கு போய்த்திருங்க. எப்படி போற? உடலால உள்ளுக்கு போயலாது, அது நடக்கும் கியாமத்தில. இப்ப உங்களுக்கு உள்ள போகையிலும் அமலால, அமல அனுப்பேன் உள்ளுக்கு. உனக்கு கட்டின சொர்க்கம் பறிபோக சான்ஸ் இருக்குது. எப்படி போகும் தெரியுமா? சொர்க்கம் பறிபோகிற யாருடைய கோபத்தாலே அல்ல, படிக்காததாலே அல்ல, பணம் இல்லாததாலே அல்ல, ஜொப்பத் இல்லாததாலே அல்ல, சொர்க்கம் பறிப்போவும் பாவத்தால. சொர்க்கம் பறிப்போனா பறிபோகும் பாவத்தால. கபரு போங்காட்டி எல்லாரும் ஒண்ணுக்கு தான் போவோம். எல்லாரும் பள்ளியில் ஒன்றுக்கு இருப்பாங்க, ஒன்று சான்ல கையை போட்டு சாப்பாட்டை தின்னுவாங்க, கல்யாணத்தில் ஒன்றுக்கு இருப்பாங்க, கிரவுண்ட்ல ஒன்றுக்கு இருப்பாங்க, ஒரே மையவாடி நடக்குவாங்க. கபரில் இருந்து எலும்பினொன்ன இங்க மாதிரி ஒத்தரை பின்னால் ஒத்தர் எலும்புறல்ல கபரில். இது சூரூதின் உடனே கபரு வெடிக்கும். ஒரே பாறைக்கு எல்லாரும் எழுப்புவோம். உம்மை தட்டி எழுப்புற மாதிரி ஒருத்தர் எழுப்ப மாட்டாங்க. நீங்க ஆஜியார் பணக்காரன், நீங்க எல்லாம் படிச்சவரு, நீங்க இமாம் முஃப்தியை எழுப்ப மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏண்ட ஹாலாத் என்ன தெரியுமா? ஏண்ட கபரு தான் ஃபர்ஸ்டுக்கு வெடிக்கும், நான் தான் எழுப்புவேன். ஈசல்களை மாறி போவாங்க. இப்ப என்ன செய்யப்படும்? முஸ்லிம்களை ரெண்டா பிரிப்பாங்க. அங்க உண்டா எல்லாம் இருந்தீங்க, இங்க அப்படி போயலாம், இங்க நடிக்கலாம், இங்க விளையாட்டு போடுறது கேளாது. அங்க ரெண்டு கூட்டம். ஐநூறு ஏர்போர்ட் மாதிரி தான் கபரிஸ்தான். சிலருக்கு டைரக்ட் பிளைட் கிடைக்கும், அப்படியே சொர்க்கத்துல போய் இறங்கிடுவாங்க. பாவத்தை எடுத்துக்கொண்டு கபரு போகாம இருந்தா எலும்பினுடனே கேள்வி கடை கொண்டுமே இல்லை, அப்படி போங்க அனுப்பி வச்சிருவாங்க. கொலம்பிலிருந்து அப்படி ஜித்தாவு போற மாதிரி நேரே போயிட்டு சொர்க்கத்துல இறங்கிடுவார். பாவங்களோட ஃபைல் நிறைய பாவத்தை எடுத்துக்கொண்டு கபரு போயிட்டு இருந்தா, விட்ட தொழுகைகள், விட்ட நோன்புகள், ஹஜ்ஜில செஞ்ச குறைபாடுகள், ஜகாத்துல செஞ்ச குறைபாடுகள், தாய் தந்தையர் செஞ்ச அநியாயங்கள், மனைவிக்கு செஞ்ச அநியாயங்கள், கணவனுக்கு செஞ்ச அநியாயங்கள், புள்ளகளை ஒழுங்காக வளர்க்காம யஹூதி நசாராக்கள் போல நடந்து அவங்களோட ஹக்கில செஞ்ச அநியாயங்கள், இது எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போயிட்டீந்தா அவங்களை எல்லாம் டிரான்சிட் தான் அனுப்புவாங்க. டைரக்டா பிளைட் இல்லை, அவங்களுக்கு டிரான்சிட் போகணும். துபாய் போயிட்டு ஜித்தா போற மாதிரி நரகத்தை போயிட்டு தான் சொர்க்கம் வருவாங்க. ஏன் தெரியுமா? பாவங்கள் நஜிஸ். அது பாவங்கள் நஜிஸ். இந்த நஜிஸ கழுவுறதுக்கு பாமசீல மருந்து வச்சிக்கிற மாதிரி அல்லாஹ் நிறைய மருந்து வச்சிருந்தான். அதை போட்டு கழுவிட்டு போன்னு கொடுத்தீங்கன்னா அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சாஞ்சி கொண்டு செஞ்சிருந்தாலே கழுவிப்பட்டு போயிட்டீங்க. ரப்பிக்ஃபிர்லின்னா போய்க்கும். ஒவ்வொரு நன்மையும் பாவத்தை அழிக்கிற சக்தி உள்ளது. தொழுதா பாவத்தை அழிக்கும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை யமனுக்கு அனுப்புற நேரம் சொன்னாங்க, வாத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா. ஒரு பாவம் ஒன்று நடந்துட்டா பின்னால நன்மை ஒன்று அவசரமா செஞ்சிருங்க. இந்த நன்மை முன்னுக்கு நடந்த பாவத்தை அழிச்சிடும். நன்மை கேளும் பாவத்தை அழிக்க. இப்படி எல்லாம் மறந்து தந்தீங்க, ஒன்றையும் பாவிக்காம துனியால திண்டு குடிச்சு கொண்டு ஆடு மாடு மாதிரி வளர்ந்துட்டு பாவத்தை கட்டி எடுத்துக்கொண்டு கபரில் வைத்திருக்காங்க. அங்க வேற மருந்தொன்றும் இல்லை. அங்க பாவத்தை கழுகிறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்குது, நரகத்தில நெருப்பு மட்டும். அதனாலதான் முஸ்னத் அஹ்மதுடைய ஹதீஸ் இருக்குது, குல்லு லஹ்மின் நபத பிஸ்ஸுஹ் ஃபன்னாரு அவுலா பிஹி. ஹராத்தில வளர்ந்த
எல்லா ரத்தங்களும் சதகளும் அதை துப்புரவு பண்றது நல்ல இடம் நரகம் வேண்டாம். வேற யாருக்கும் துப்புரவு பண்ணிடலாம். பாவங்கள் எங்கட சொர்க்கத்தை பறிக்கிறோம். அதனாலதான் ரமலான் வந்தோன்ன சொர்க்கத்துல கதவுகள் எல்லாம் திறந்து வச்சுக்கிறான். அது எல்லா வாசலும் திறந்திருக்குது. எதையாவது அமல செஞ்சு உள்ள பூந்துக்கோங்க. பேணுதலா தொழுகிற மக்கள் போறதுக்கு தொழுகிற வாசல் ஒன்று இருக்குது, பாபு சலா. நோம்ப பேணுதலா பிடிக்கிற மக்களுக்கு இருக்குது பாபு ரையான். ஜகாத்து முறையா கொடுக்கிறவங்களுக்கு வேற கதவு இருக்குது. ஹஜ்ஜ முறையா செஞ்சவங்களுக்கு கதவு இருக்குது. முஜாஹிதுகள் போறதுக்கு கதவு இருக்குது. பெற்றோர்களுக்கு பேருபகாரம் செஞ்சவங்க போறதுக்கு கதவு இருக்குது. எதையாவது ஒன்றை செஞ்சு ரமலான்ல உள்ள போகணும். இப்ப ஹதீஸ்ல ஆழம் விளங்குதான். ரமலான் வந்தா சொர்க்கத்துல கதவு திறக்கப்படுது. தப்பி தவறியாவது இந்த ரமலான்ல வந்து பாவங்களை செஞ்சு நரகத்தில் இடம் எடுத்துடாதீங்க. நரகத்துல எல்லா கதவுகளையும் மூடி வச்சிருக்குது. எங்களை ஒவ்வொருத்தரையும் நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு பெரிய பெரிய சிலபஸ் எல்லாம் போட்டு வச்சு வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் இப்லீசும் அவன் ஆட்களும். அவங்கள இந்த ரமலான்ல ஜெயில போடுற மாதிரி கட்டி கடல்ல சிற வச்சிக்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் செஞ்சு தந்திக்கிறேன். 29-30 நாள் டைம் தந்திக்குது. உங்களோட லிஸ்ட நரகத்தில் இது சொர்க்கத்துக்கு மாத்திக்கோ. இதுதான் ரமலான் எங்களை தந்திக்கிற ப்ரோக்ராம். ஆகவேதான் உலமா பெருமக்கள் எழுதினாங்க. என்ன எழுதினாங்க தெரியுமா? 2 வாசகம் சொல்லி இருக்கிறாங்க. ரமலான் இருக்குதே கொஞ்சம் காலம்தான் ரமலான். ரமலானு கசீர், வருஷம் 365 நாளும் ரமலான் இல்ல. 29 கூடினா 30, குறுகிய காலம். இதுலயும் அசட்டையாக கவனையினமாக சோம்பேறியாக இருக்கிறத ரமலான் பொறுக்கவே மாட்டார். லா யஹ்தமிலு தஃசீர். 2வது சொன்னாங்க அறிஞர்கள், ரமலான் உபூருன் லா யஹ்தமிலுல் ஃபுதூர். ரமலான் உங்களோட வந்து வீட்டுல நிக்கிறதுக்கு வரல, ரமலான் உங்களை கடந்து போறதுக்கு வந்திருக்குது. அதுல சோம்பேறியாக இருக்கிறத ரமலான் ஏற்றுக்கொள்ளாது. ரமலான் பொறுமதி யாருக்கு விளங்குது தெரியுமா? யாருக்கு விளங்குது தெரியுமா? கபராளிகளுக்கு விளங்குதான். கபரில் இருக்கிறவங்களுக்கு விளங்கு ரமலான பொறுமதி என்ன. எங்களோட இருந்தவங்க தானே கபரில் இருக்கிறாங்க. எங்கட வாப்பமார், எங்கட உம்மமார், மனைவிமார், தங்கச்சிமார், தாத்தமார், எங்களோட இருந்த எத்தனையோ பேரு கபருக்குள் இருக்கிறாங்க. நாங்களும் கொஞ்ச நாளையில் அங்கதான் இருப்போம். ஹாஃபிஸ் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்-தப்ஸிரான கிதாபில் எழுதுறாங்க, உங்களுக்கு சும்மா சரி உங்களோட சொந்தக்காரர் கபரில் இருக்கிறாங்க, அங்க போயிட்டு பேசி பாருங்கன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் தந்தா கிடைக்காது. தந்தால் நீங்க போயிட்டு கபரை தட்டி பேசுங்க. வாப்போட 15 வருஷமா கபருக்குள் இருக்கிறீங்க, வாப்பா என்ன ஓணும்? 30 வருஷமா கபருக்குள் இருக்கிறீங்க, உம்மா என்ன ஓணும்? 5 வருஷமா கபருக்குள் இருக்கிறீங்க, மகன் என்ன ஓணும் என்று கேளுங்க. பணம் தாங்க, கூடு தாங்க, மருந்து வாங்கித்தாங்க, வாகனம் வாங்கித்தாங்க, ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்களா? உங்களால் ஏழுமண்டா ரமலான் ஒரு நாள் எங்களுக்கு எடுத்துட்டாங்க. பெரிய பிரச்சனையில் உள்ளுக்கு இருக்கிறோம். நாங்க எல்லாரையும் அடக்கி போட்டு வந்து வீட்டுல நினைச்சுட்டு நிக்கிறோம், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நிக்கிறாங்க. அப்படிதான் நினைக்கிறாங்க. எழுதியா தான் இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நிக்கிறாங்க. ஒருத்தருக்குமே தெரியா வாப்பாக்கு என்ன அங்க நடக்குது, உம்மாக்கு என்ன நடக்குது. ஏன் தெரியுமா? உள்ளுக்கு அடிக்கிற அடிகளுக்கு அந்த சத்தத்தை வெளியில கேட்கலாம அல்லாஹ் சவுண்ட குறைச்சி வச்சுக்குது. அவ்வளவுதான் நடக்குது. திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸ்ல இருக்குது, பாவிய கழுத்துல வச்சுக்கொண்டு வாரீங்க மையத்து துளிக்கிறதுக்கு, அவன் போன்ற சத்தங்களை மனிதனுக்கும் ஜின்னுக்கும் அல்லாஹ் கேட்க விட்டா சாய்க்கும் மையத்து தூக்கொண்டு போறவங்க எல்லாரும் மயங்கி கொடுத்துருவாங்க. சவுண்ட் கேட்குறீங்க. அவங்களுக்கு தெரியும் கபரில இவ்வளவு ஆட்சியில இவ்வளவு தண்டனை அடி உதையெல்லாம் பாவங்களால கிடைக்குது. ஒரு ரமலான் கிடைச்சா நாங்க நோம்பால, ராவேல தொழுகையால, சஹரால
அந்த பாவமில்லத்தை மன்னிச்சு எங்கட பிரச்சனையை முடிச்சு கொள்வோம். கபராளிகள் புரியுறாங்க. ஆகவே இங்க என்னண்டா, எங்கட சொர்க்கம் தயார் பண்ணி வச்சிருக்குது. உள்ளுக்கு போறதுக்கு ஒரே ஒரு தடை, மௌத்தாகிறது மட்டும். ஆனா மௌத்தாகும் வரைக்கும் எங்கட சொர்க்கம் பறி போகாம பாதுகாத்துக்கோங்க. அதுக்குத்தான் ரமலான் எல்லாம் தந்திக்கிறார். இதுல சுருக்கமா சொல்றதா இருந்தா, ரமலானால எப்படி எங்கட சொர்க்கத்தை ஸ்திரமாக்கி கொள்ளையிலும்டா, ரசூலுல்லாஹ் செஞ்ச மாதிரி ரமலான கழிக்கும். அப்ப அத இமாம்கள் காலங்களை கொடுத்து, நேரங்களை கொடுத்து, ஆயுள கொடுத்து எல்லாத்தையும் தேடி பார்த்து வச்சிருக்கிறான். இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, 5 விஷயங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஃபோக்கஸ் பண்ணி மெயினா பிரதானமா ரமலானில் அவங்க வாழ்ந்தாங்க. இந்த 5 அமலோட 5 விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. முதலாவது, ரசூலுல்லாஹ் ரமலான பாத்தீங்கன்னா அவங்க அதிகமான நேரத்தை செலவழிச்சுக்குது குரானை தான் கொடுத்தீங்க. வகை வகையா கொடுக்கணும். குரானை பார்த்தோதுறது டைம் கொடுக்கணும். குரானை தொழுகையில ஓதணும். குரானுடைய ஹல்கால உட்கார்ந்து, ஹல்கால வட்டமாக இருந்து, ஹிஸ்பு மஜ்லிஸாக இருந்து ஓதுறத கேட்கணும். நான் ஓதுற குரான் அல்லாஹ் விரும்புற மாதிரி எனக்கு ஓத தெரியுமா, அல்லது நானே எனக்கு மார்க்ஸ் போட்டுக்கொண்டு எனக்கு ஓத தெரியும் என்று நினைச்சு கொண்டு வளவளன் ஓதிக்கொண்டிருக்கிறேனா, ஓதின தள்ளத்தையும் கியாமத்துல தூக்கி மூஞ்சில அடிப்பானா எனக்கே தெரியா. காரீர முன்னுக்கு இருந்து என்ற ஓதல சமக்கும். குர்ஆனுக்கு நோம்புக்கும் நெருங்கின தொடர்பு. ஹதீஸ்ல வருது, தபரானில அல்லாஹ் பார்த்தானாம் நோம்ப கடமையாக்கணும். எந்த மாசத்தில கடமையாக்குற? முஹர்ரம்ல கடமையாக்கி இருந்துச்சு, சஃபர்ல மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் ரபியுல் அவ்வல்ல வைக்க இருந்துச்சு. அல்லாஹ் தெரிவு செஞ்சான், இஸ்லாமிய வருஷத்துல 9வது மாதம் ரமலான் எடுத்தார். ஏன் தெரியுமா? நோம்பட கூட்டாளி அதுக்குள்ள நிக்கிறாரு. நோம்பட கூட்டாளி யாரு? குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலான். ஏன் அவங்க 2 பேரும் கூட்டாளி? கபரு போன பிறகு எங்களுக்கு பேசுற சக்தி அவங்க 2 பேருக்கு தான் இருக்கு, குர்ஆனும் நோம்பும். எனவேதான் குர்ஆன் சொல்லுது, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதம் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம். ஆகவே நான் சொல்லிக் கொள்றேன், 3வது நோன்பு தொடங்கி இருக்குது. குர்ஆனை பார்த்து ஓதுறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு டைம் கொடுங்க. உங்கள்கிட்ட முடிவெண்டு இருக்கணும். கிடைச்ச நேரம் ஓதுறோம்னு நினைச்சீங்கடா ஓத மாட்டீங்க. ரமலான் முடிகிற நேரம் ஒரு ஜுஸுவோட எத்தனையோ பேர் இருப்பீங்க, 5 ஜுஸுவோட எத்தனையோ பேர் இருப்பீங்க. உலமாக்கல்ல கருத்து எழுதுறாங்க, ஒரு குர்ஆனாவது ரமலான்ல ஓதலைன்னா ரமலானை அவர் மதிச்சே இல்லையா. ஒரு குர்ஆனாவது குர்ஆன் ஓதுற நேரம் நினைக்கணும், பெரியோர் இபாதத்து செய்யறன்னு இல்ல, பெரியோர் பஜார்ல இறங்கி சம்பாதிக்கிறேன்னு நினைக்கணும். அல்லாஹ் சொல்றான், அவன் வேதத்தை யார் ஓதுறாங்களோ யர்ஜூன திஜாரத்தல் லன் தபூர், நஷ்டம் போகாத யாவரும் ஒன்று எதிர்பார்த்து வாங்கிக்கிறான். கையில குர்ஆன் எடுத்துக்கணும் நினைக்கணும். அல்லாஹ் 1க்கு 10 தாரா, அஸ்ரத்துவம் சாலிஹா 1க்கு 10 தாரா. ஒரு பக்கம் ஓதினா எனக்கு 5000 கிடைக்கும். 500 எழுத்துக்கும் ஒரு பக்கத்துல 5000 கிடைக்கும். ஒரு ஜுஸ் ஓதினா 50000 கிடைக்கும். ஒரு குர்ஆனையே 8 ஹவர்ல ஓதி முடிக்கணும். 8 மணித்தியாலத்துல முழு குர்ஆனையும் ஒரு ஹாஃபிதுக்கு ஓதி முடிக்கணும். அப்படி ஓதினா 3 மில்லியன் எல்லாம் தர. 3 மில்லியன் 30 லட்சம். 30 லட்சம் ரூபா அல்ல, 30 லட்சம் டாலர்ஸ் அல்ல, 30 லட்சம் ரியால் அல்ல, 30 லட்சம் சவாப். அதோட அளவை மனுஷனுக்கு விளங்கவே தெரியும். 8 ஹவர்ல அடிக்கிறார். இதனாலதான் பெரிய பெரிய இமாம்கள் எங்களை மாதிரி பிசினஸ்லயும் பஜார்லயும் பெரிய பெரிய சிட்டியில இருந்தவங்க அல்ல, குர்ஆன் ஹதீஸுடைய ஆய்வுகளில ஈடுபட்டு கொண்டிருந்தவங்க, ராவெல்லாம் குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்சவங்க, பகலெல்லாம் ஹதீஸ் ஆராய்ச்சி செஞ்சவங்க, கல்யாணம் முடிக்காம அதுக்கே உட்கார்ந்து கொண்டிருந்தவங்க. ரமலான் மாசம் வந்தா அறிவிச்சிருவாங்க,
மத்த ஒரு பாடமும் இப்ப நடக்காது. மஸ்ஜிது நபவியில இமாம் மாலிக் சொல்லுவாங்க, வெளிநாட்டு மாணவர்கள் அவங்களுக்கு டோல வருவாங்க, ரமலான் வந்துருச்சு, வேறொரு பாடமும் நடக்காது, குர்ஆன் தான் ஓதுவோம். எங்கட மதுஹபுல் இஸ்லாமர் இமாம் ஷாஃபியோட வாயாலே சொல்றாங்க, ஹில்யால இருக்குது, ரமலான் வந்துச்சுன்னா 60 குர்ஆன் ஓதா முடியல, 60 ஜுஸு அல்ல, பகலேல ஒரு குர்ஆன், ராவையில் ஒரு குர்ஆன். ஷாஃபி இமாம் யாவரி அல்ல, ஷாஃபி இமாம் தான் குர்ஆன் ஹதீஸ் ஆராய்ச்சி செஞ்சவங்க. அவரே ரமலான பாவிக்கிறார், பகலேல் ஒரு குர்ஆன், ராவையில் ஒரு குர்ஆன், 60 ஹத்மா முடிக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, நான் பகலேல் ஒரு குர்ஆன் ஓதுவேன், என்ற தராவீஹ் 3 ஜுஸு கொண்ட தராவீஹ், 10 நாளுக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறார் இமாம் புகாரி அவரோட தராவீஹ் தொழுகையில. பார்த்து ஓதுறதுக்கு ஒரு ஒரு அளவுன்னு வச்சுக்கணும், எவ்வளவு ஓத போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு தெரிய இதை விட பெரிய ஒரு சிறப்பு என்று சொல்றதுக்கு, ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோரிக்கைன்னு வச்சாங்க, ரிக்வெஸ்ட். என்ன கொடுத்தாங்க தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க என்ன வாரீங்க, சந்திக்கிறீங்க, வார நேரம் எல்லாம் சரியான மனசு சந்தோஷமாயிக்குது, இன்னும் கொஞ்சம் வந்தா நல்லா, தனிப்பட்ட முறையில் ஒரு அழைப்பு, இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்தா சந்தோஷமா இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றுமே பேசலையா. புகாரியில் இருக்குது, அல்லாஹ் பதில் அனுப்பினான். சூரா மரியம்ல ஆயத் இறங்குது, வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரி ரப்பிக். அல்லது சூரா மரியம் நினைக்கிறேன், நாங்க பூமிக்கு இறங்குறாலும் அல்லாஹ்ட அனுமதி ஒண்ணு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சொன்னே இறங்கினார். இப்படி கண்ட்ரோலோட வச்சிருக்கிற ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் ஒவ்வொரு நைட்லையும் ஒவ்வொரு ராவையிலையும் எங்கிருந்து வராரு? நியூயார்க்ல இருந்தல்ல, சிட்னில இருந்தல்ல, ஜப்பான்ல இருந்தல்ல, வானத்தில் இருந்து பல கோடி மைல்கள் பயணம் செஞ்சு பூமிக்கு வாரார். ஒவ்வொரு நைட்டும் வாரார். எதுக்கு? ஊடு இல்லாதவங்களுக்கு ஊடு கட்டி கொடுக்க, முஜாஹிதீங்களோட சேர்ந்து போராட, பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க, விதவைகளுக்கு சல்லி பங்கிட, ஏழை அனாதைகள்ல கொண்டைய தடவை, இதெல்லாம் நன்மையான காரியம். அதுக்கு வாகல்ல இறங்குறாரு. ரசூலுல்லாவோட இருந்து அவங்க ஓதுற ஒரு ஜுஸுவையும் கேட்டுட்டு போறாங்க. நாங்க கியாமத்துல போயிட்டு என்ன சொல்ல போறோம்? பாவமே இல்லாத மலக்கு இறங்குறாருன்னா நாங்க எவ்வளவு போகணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுஸு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த வருஷம் எனக்கு என்னமோ தெரியா, 2 ஜுஸு ஓதுறாங்க, 2 ஓத சொல்றாங்க, இந்த ரமலான்ல 2 குர்ஆன் முடிய போகுது. சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா உராஹு இல்லா கத் ஸரப அஜலி, நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தோடு நான் மௌத்தா போறேன் போல. ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் சொல்றாங்க, வயசு போற நேரம் வயசை காட்டி அமல குறைக்கப்படாது. 1 ஜுஸுவ 2 ஜுஸுவாக்குறாங்க. அல்லாஹ்வை நெருங்க நெருங்க அவன் சந்தோஷத்தை வாங்குற அமல்களை தேடி கொண்டு போகணும். இதைத்தான் காட்டினாங்க. 62 வயசு வரைக்கும் ஒரு ஜுஸு ஓதினாங்க. 63வது வயசுல 2 ஜுஸு ஓதினாங்க. தொழுகையில ஓதுறது 1க்கு 100. ஏழுமான சூரத்துகளை தொழுகையில் ஓதுங்க, தஹஜ்ஜுதுல ஓதுங்க. சஹாபாக்களுக்கு பூமியில இருக்கிற நேரமே உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் நீங்க சொர்க்கவாதி என்ன, எனக்கு 3வது ஒரு மகனும் இருந்தா அவரையும் முடிச்சு கொடுப்பேன் ஹஜ்ரத் உஸ்மானுக்கு என்ன. மலக்குகள் உஸ்மானை பார்த்து வெக்கப்படுறாங்கன்னாங்க. அவருடைய வெக்கம் அவ்வளவு உயர்ந்தது. இந்த ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சஹீஹான சனதில் இருக்குது, காபால ஹத்தீம் முன்னுக்கு தக்பீர் கட்டினா, தங்க பீலிக்கு நேரே தக்பீர் கட்டினா, ஒரு ரக்காத்துல உங்களுக்கு குர்ஆனை ஓதி முடிச்சிடுவாங்க. ஒரு ரக்காத்துல. நபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, சஹீஹுல் இஸ்னாத், சஹீஹான இஸ்னாத். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாணவர் சயீத் இப்னு ஜுபைர், அவரு காபா உள்ளுக்கு போக சந்தர்ப்பம் கிடைச்சது, ஒரு ரக்காத்துல முழு குர்ஆனை ஓதி முடிச்சிட்டார். தமீமுத் தாரி, கிறிஸ்டியனா இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், ஒரு ரக்காத்துல ஹரத்தர முன்னுக்கு முழு குர்ஆனை ஓதி முடிச்சார். காட்டினாங்க, நாங்க ரசூலுல்லாஹ் இப்படித்தான் கண்டோம். ரமலான் ஓதுறதும் இபாதத், ஓதுறத கேட்கிறதும் இபாதத்.
பெண்களுடைய சைடு எடுங்க. ஹஜ்ரத் ஆயிஷாவை பற்றி எழுதப்பட்டிருக்குது. சுபஹ் தொழுதா அவங்கள்ட்ட ஒரு குர்ஆன் இருந்துச்சு, முஸ்ஹப். அதை வச்சு ஓதிக்கொண்டிருப்பாங்க சூரியன் உதயமாகும் வரைக்கும். அதுக்கு பிறகுதான் தனாம், ஹஜ்ரத் ஆயிஷா தூங்குவாங்க. கிளற கிளற வரலாறு வந்து கொண்டே 2 நோம்பு முடிஞ்சு எவ்வளவு ஓதிக்கிறான். ஓதுறதுக்கு லேசான வழி என்ன தெரியுமா? மொபைலை கண்ட்ரோல் பண்ணணும், போனிக்கு கையில. அது இந்த நேரத்து மட்டும்தான் ஒன்றும் பண்ணு வச்சுக்கொண்டா சும்மாவே எங்கிற டைம் எல்லாம் மீண்டும். இதுதான் இப்ப மருந்து. 2000ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்திருக்கிற நோய் இது. 2000க்கு முந்திருந்த நோய் வேற, இப்ப நோய் இது. இது ஒன்று. அடுத்தது சுருக்கமா சொல்றேன். சதகா கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜகாத் குறிப்பிட்ட ஆட்களுக்கு கடமை, குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் எடுக்கல. அது ரமலான்ல தான் கொடுக்கணும் இல்ல, வருஷம் எப்ப முடியுதோ அப்ப கொடுக்க வேண்டியது ஜகாத். சதகா எல்லாருக்கும் கொடுக்கலும், எல்லாரும் வாங்கலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சதகா எப்படி தெரியுமா? ராவைத்தான் கொடுப்பாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலான் ராவையில இறங்க போற அறிகுறி விளங்கும், சந்திக்க போறதுக்கு முன்னால கொடுப்பாங்க. சதகா எவ்வளவுன்னு பார்க்க மாட்டாங்களாம், யாருன்னு பார்க்க மாட்டாங்க. நாங்க அப்படி இல்லை, 2 பார்க்கல. 5000 கைக்கு பரவே ஆளு. குறைஞ்ச தொகை எவ்வளவு வைக்குதோ காசிதான், காசை கொடுத்துட்டு போறேன். தாள் நோட் எடுக்கிறதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளதெல்லாம் கொடுத்துருவாங்க, யாரும் கொடுத்துட்டு பார்க்க மாட்டாங்க. சதகா கொடுத்துட்டு தான் ஹஜ்ரத் ஜிப்ரீலை சந்திப்பாங்க. இதனால் உலமாக்கள் எழுதுறாங்க, ரமலான் பகலிலும் சதகா கொடுங்க, ராவையில கொடுக்கிற சதகா அல்லாஹ்ட்ட எடுபடுறது கூட. கொடை ஒன்று தயார் பண்றோம் மஹ்ஷருடைய வெயில்ல போறதுக்கு. அங்க கொடை விற்கிறதுக்கு இல்ல, அங்க மரம் இல்ல, அங்க கட்டடம் இல்ல, தலைக்கு பக்கத்துல சூரியன் இருக்குது. ஒரு முஃமின் அவர் கொடுத்த தர்மத்தர நிழல்ல தான் போவாராம். அல் முஃமினு ஃபீ ظில்லி ஸதகத்திஹி, முஃமின் அவருடைய தர்மத்தினுடைய நிழல்ல இருப்பாராம். 2வது அமல். 3வது அமல் சஹர பாவிச்சுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர பாவிச்சாங்க. சஹர்னா நாங்க நினைச்சிருக்கிறேன் எலும்பி சாப்பிட்டுட்டு சாயிரண்டு, இதெல்லாம் சஹர். அதை விரிவா பேசினா அதுக்கு ஒருவர் மட்டும். சஹர்ல எலும்பின உடனே அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துஆக்கள் இருக்குது, 10-15 துஆக்கள். அது சிலவங்க தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த துஆக்களை ஓதுங்க. வுது செஞ்சு கொண்டு வந்து ஆல இம்ரான் சூராவினுடைய கடைசி ஆயத் சஹீஹ் முஸ்லிம்ல 15-20 இஸ்னாதுகள்ல பதிவாகுது. வானத்தை பார்த்து பார்த்து ரசூலுல்லாஹ் ஓதினார். அதுக்கு பிறகு தஹஜ்ஜுத் தொழணும். தஹஜ்ஜுத லேசா விலகுறேன்டா, கடைசி 10ல கியாமுல் லைல்னு தொழுகிறோமே, அதுதான் தஹஜ்ஜுத். நீண்ட நேரம் ஓதணும், நீண்ட ருக்கு செய்யணும், நீண்ட சுஜூது செய்யணும். தஹஜ்ஜுத்ல ருக்குல சுஜூதுல மன்னிப்பு கேட்டு அழணும். அல்லாஹும்ம ஃபிர்லி தம்பி குல்லஹு, என் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு. பிரச்சனையாக போகுது பாவம் தான், அரசாங்கம் அல்ல, பாவம் தான் எனக்கு பிரச்சனையா போகுது. எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடு. சின்னது பெரியது, திக்கஹு வஜில்லஹு, ஆரம்ப காலத்துல செஞ்சது, கடைசியா செஞ்சது, பகிரங்கமா செஞ்சது, மறைஞ்சு செஞ்சது, எல்லாத்தையும் மன்னிச்சு கண்ணீர் வடியோடும். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ருக்கு சுஜூதுல இதை ஓதுவாங்கன்னு சொன்னாங்க. சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், ருக்குல ஓத வேண்டிய, சுஜூதுல ஓத வேண்டியது. சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், தஹஜ்ஜுதுடைய ருக்கு சுஜூதுல ஓதுங்க. நிறைய வைக்குது. 2 ரக்காத்து தொழுகிறதுக்கு காமனத்தியால எடுக்கும் குறைஞ்சபட்சம். இப்படி ஒரு 8 ரக்காத்து தொழுதா சஹரில் ஒரு அவர் பைத்து போகுது. 2 அமல் செஞ்சிட்டீங்க, துவா ஓதினீங்க, தஹஜ்ஜுத் தொழுதீங்க, கொஞ்ச நேரம் இருந்து இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அல்லாஹ்ட்ட ஃபாஸ்டா போற பாவ மன்னிப்பு தான் நாம் சஹர்ல செய்த இஸ்திக்ஃபார்னு இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க. சஹர் நேரத்துல மன்னிப்பு கேட்டவங்க அல்லாஹ் பாராட்டிக்கிறான். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்றவங்க, வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரங்களில செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பாங்க. அல்லாஹ்வுக்கு சந்தோஷத்தோடு தான் பாராட்டி பேசிக்கிறான். தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு இஸ்திக்ஃபார் செய்.
நாங்க அரபிகள் இல்லை, தொழுகைக்குள்ளே எங்கள் எல்லா தேவையும் கேட்க தெரியா. அதனால கொஞ்ச நேரம் தமிழால கேளுங்க, உள்ள எல்லா பாரங்களையும் தூக்கி வைங்க அல்லாஹ்ட முன்னுக்கு. உனக்கு ஏலும் நீத்தா. ஹாஃபிஸ் இப்னுல் கையும் போன்றவங்க எழுதுறாங்க, தஹஜ்ஜுதுல் உள்ள நல்ல பவரான ஒரு வார்த்தை தானா, யா ஹய்யு யா கய்யூம் லா இலாஹ இல்லா அன்த் பிரஹ்மதிக நஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ் வலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐன் என்று தஹஜ்ஜுதுல சுஜூதுல ஓதினா உலகம் ஏலாண்டு சொல்லதையும் அல்லாஹ் சொல்லி தருவான். முஸ்தஹீலும் நடக்கும். துவாவுக்கு பின்னால சஹருடைய சாப்பாடு அது வயிறு நிரக்கிறதுக்கு அல்ல, பரக்கத்தை கொண்டு வர சாப்பாடு. தின்னவே இயலாதா, சாப்பிடவே இயலாதா, ஒரு ஈச்சம்பழத்தை தின்னுங்க, தண்ணிய குடிச்சுக்கோங்கன்னு சுரட நசாயில ஹதீஸ் வருது. சாறு சாப்பிட்ட உடனே டாய்லெட்ல போய்த்து குந்துறது அல்ல, இல்லாதவங்க கஷ்டமானவங்க போறது வேற செய்தி, சாஞ்சி கொண்டு இருக்கிறதல்ல, போனை கிண்டி கொண்டு இருக்கிறதல்ல. சஹர் சாப்பிட்டதுல இருந்து பாங்கு சொல்ற வரைக்கும் குர்ஆனை பார்த்து ஓதும். ஹஜ்ரத் பிலால் தஹஜ்ஜுது வாங்க சொல்வாங்க, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு சுபஹ் வாங்க சொல்வாங்க. நசாயி ஷரீஃப்ல இருக்குது. ஒரு சஹாபிட்ட கேட்கிறாங்க, ரெண்டு பேரோட பாங்கு, நாங்க இன்னைக்கு சஹர் முடிவுன்னு வச்சுக்கிறோம், சஹர் முடிவு வேற, சுபஹ் பாங்கு வேற. இந்த ரெண்டுக்கும் இடையில எவ்வளவு நேரம்? சஹாபி சொல்லல 10 நிமிஷம் போச்சு, 15 நிமிஷம் போச்சு. அவரு சொல்றாரு 50 ஆயத்துகள் ஓதினா இவரோட பாங்கு வந்துடும். அப்ப என்ன செஞ்சுக்கிறான்? குர்ஆன் ஓதிக்கிறான். சஹரை இப்படி ஒரு மாசத்துக்கு பாவிச்சா அந்த வீடு எவ்வளவு பசந்தா வரும், பிள்ளைகளுக்கு எப்படி தர்பியத் வரும், மனைவிக்கு எப்படி தர்பியத் வரும், அந்த வீடு எவ்வளவு ஒரு ஒளியால பிரகாசமாகும். இது போல 4வது அமல் இஃப்தார். இஃப்தார்ல மாலையில ஜிக்ர் செய்யப்படணும், இஃப்தார்ல கண்ணீர் வடிச்சு துஆ செய்யணும். நாங்க இஃப்தார் செய்ய முன்னால குறைந்தது ஒரு ஆளுக்காவது இஃப்தார் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். இத சொன்ன உடனே சஹாபாக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. ஒரு ஆளுட நன்மையில அவரை போல ஒரு பங்கு எங்களுக்கு ரப்பு தாரானா, எங்களுக்கு இந்த வசதி இல்லை யா ரசூலல்லாஹ் என்று 7 சஹாபாக்கள் கேட்டாங்க. நாங்களே நோம்பு திறக்கிறது பெரிய பாரத்தோட, ரசூலுல்லாஹ் லேசிப்படுத்தினாங்க. சொன்னாங்க, ஒரு ஈச்சப்பழ கீத்து கொடுக்கறதுக்கு இல்லையான்னு கேட்டாங்க, ஒரு மிடர் தண்ணி எடுத்து கையில கொடுக்கறதுக்கு இல்லையான்னு கேட்டாங்க. அப்படி கொடுக்கிறவருக்கும் இந்த நன்மை கிடைக்கும். டெய்லி ஒருத்தருக்காவது ஏற்பாடு செய்யணும். ஆரம்ப நேரத்திலே நோம்பு துறக்கணும், ஈச்சம்பழத்தால துறக்க முயற்சி செய்யணும், ஒற்றப்படையாக ஈச்சம்பழத்தை பாவிக்கணும், ஈச்சம்பழம் இல்லாதவங்க தண்ணியை பாவிக்கணும். அந்த நேரத்தில் உள்ள துஆக்களை ஓதணும். இன்னொருவருடைய உணவுப் பொருளால் இஃப்தார் செஞ்சா அல்லது இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இஃப்தார் செஞ்சா, அஃப்தர இந்தக்கும் ஸாயிமூன் வஅகல தஆமக்கும் அல்-அப்ரார் வஸல்லத் அலைக்கும் மலாயிகா, துஆ செஞ்சுட்டு வரணும். 5வது கடைசி விஷயம்தான் லைலத்துல் கத்ர் அடைகிறதுக்காக கடைசி 10 நாளும் இத்திகாஃப் இருக்கும். பள்ளிகள் நிறைஞ்சிடும் இத்திகாஃப். சுன்னத்துன் முஅக்கதா கடைசி 10 இருக்கிறது, ஆக சுன்னத்தாக்கப்பட்டி. அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி இருப்பாங்க? 21 மக்ரிபுக்கு என்டரானா பெருநாள் என்று சொன்ன பிறகு வெளியில வருவாங்க. எப்படியும் லைலத்துல் கத்ர் கிடைச்சு. இப்படி நாங்க ரமலானை பயன்படுத்துவோம்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக இந்த ரமலானின் மூலம் எங்களோட தக்வாவை உண்டாக்குவான். அந்த தக்வா எங்களோட சொர்க்கத்தை நிச்சயப்படுத்தும். மௌத்தான உடனே நேர இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு போய் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவனுடைய உயரிய மேலான கிருபையை கொண்டு இந்த ரமலானை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முறைகளை பேணி இந்த ரமலானை கழிப்பதற்கும் குர்ஆனோடு அதிகமான காலங்கள் வாழ்வதற்கும் அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான மோமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்களது பாவங்களை மன்னித்து மக்பூலான ரமலானை அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.